வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் ஆர்ஜே பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் ஜனவரி 25 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நானே நின்னுக்கிட்டு பேசுறேன், நீ உட்கார்ந்து பேசுறியா? நகராட்சிக்குள் நுழைந்த அதிமுக எம்எல்ஏ கோதாவில் குதித்த முக்கிய புள்ளிகள். கோவையில் ஏற்பட்ட திடீர் பரபரப்பு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சியில் மொத்தம் 33 வார்டுகள் இருக்கின்றன. இந்த நகராட்சியில் தலைவராக மெஹரீபா பர்வீன் அஷ்ரப் அலி செயலாற்றி வருகிறார். இதன் துணை தலைவராக அருள் வடிவு பதவி வகித்து வருகின்றார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நகராட்சி அலுவலகத்திற்கு தனது ஆதரவாளர்களுடன் மேட்டுப்பாளையம் அதிமுக எம்எல்ஏ ஏ.கே. செல்வராஜ் சென்றுள்ளார். இவர் ஏற்கனவே நகராட்சி ஆணையரிடம் அனுமதி பெற்று வந்ததாக சொல்லப்படுகிறது. அங்கு சென்றவர் நகராட்சி ஆணையாளர் அமுதாவின் அறைக்கு சென்று அவரிடம் வளர்ச்சி பணிகள் குறித்து பல்வேறு விதமாக கேள்வி எழுப்பியுள்ளார். பேசிக் கொண்டிருக்கும் போதே ஆவேசமான எம்எல்ஏ பெண் ஆணையாளரை ஒருமையில் சத்தமிட்டு அதட்டியுள்ளார். இதனால் அதிர்ச்சியில் உறைந்த நகராட்சி ஆணையர் செய்வதறியாமல் அழுதுள்ளார். இதற்கிடையில் வருகின்ற ஜனவரி 26 குடியரசு தினத்தை முன்னிட்டு நிகழ்ச்சி நடத்துவது குறித்து பேசுவதற்காக நகராட்சி தலைவர், துணைத் தலைவர் உள்ளிட்டோர் கமிஷனர் அறைக்கு சென்றுள்ளனர். அப்போது ஏற்கனவே அங்கு அழுதபடி இருந்த ஆணையாளரை சமாதானப்படுத்தி நகராட்சி தலைவரும் துணைத் தலைவரும் மீண்டும் இருக்கையில் உட்கார வைத்துள்ளனர். அதன் பின்னர் கமிஷனர் அங்கிருந்து அழுதபடி மற்றொரு அறைக்கு சென்றுள்ளார். பின்னர் சிறிது நேரம் கழித்து மீண்டும் அவர் இருக்கைக்கு சென்றுள்ளார். அப்போது மறுபடியும் கோபப்பட்ட எம்எல்ஏ ஏ.கே. செல்வராஜ், ஏமா, நான் ஒரு எம்எல்ஏ பேசிட்டு இருக்கும் போது நீ உட்கார்ந்திருப்பியா? முதல்ல எழுந்துரு என ஒருமையில் நகராட்சி தலைவரையும் துணை தலைவரையும் பேசியுள்ளார். இதனை கண்ட திமுக கவுன்சிலர்கள் ஆத்திரமடைந்துள்ளனர். உடனே அங்கு சென்று அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் நகராட்சி அலுவலகத்தில் பெரும் கூச்சலும் குழப்பமுமாக இருந்துள்ளது. இந்த நிலையில் இது குறித்த தகவல் அறிந்த மேட்டுப்பாளையம் உதவி ஆய்வாளர் செல்வநாயகம் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றுள்ளனர். அப்போது நகராட்சி அலுவலகத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அதிமுக மற்றும் திமுக கட்சியினரை சமாதானப்படுத்த முயன்றுள்ளனர். அப்போது பேசிய திமுகவினர், எம்எல்ஏவும் அவரது ஆதரவாளர்களும் எப்படி நகராட்சி தலைவர், துணைத் தலைவர் மற்றும் கமிஷனரையும் ஒருமையில் பேசலாம் என கொந்தளித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் எம்எல்ஏ கமிஷனரை மிரட்டினார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். இப்படியே முற்றிய வாக்குவாதத்தால் ஒரு கட்டத்தில் கைகலப்பு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, அதிமுக திமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்ட தகவல் அறிந்து இரு கட்சியை சேர்ந்தவர்களும் நகராட்சி அலுவலக வளாகத்தில் குவிந்துள்ளனர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து இச்சம்பவம் குறித்து மேட்டுப்பாளையம் டிஎஸ்பி பாலாஜிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவலின் பேரில் அங்கு விரைந்து சென்று சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார். இப்படியே சுமார் 1 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றுள்ளனர். அதன் பின்னர் எம்எல்ஏ ஏ.கே. செல்வராஜ், கமிஷனர் அமுதா மற்றும் நகராட்சி பொறியாளர் சுகந்தி ஆகியோரிடம் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து பேசிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டுள்ளார். அதன் பிறகு மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் கமிஷனரை ஒருமையில் பேசி மிரட்டியதாக நகராட்சி ஊழியர்கள் புகார் கொடுத்துள்ளனர். புகாரின் பேரில் மேட்டுப்பாளையம் நகராட்சி அலுவலகத்தில் ஆணையரை பணி செய்ய விடாமல் ரகளை செய்த அதிமுக எம்எல்ஏ, கவுன்சிலர்கள் மற்றும் நிர்வாகிகள் மீது 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்து நகராட்சி தலைவர் மெஹரீபா பர்வீன் கூறும்போது, இந்த நகராட்சியில் அனைத்து வார்டுகளிலும் வளர்ச்சி திட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது எனவும், இதில் குறிப்பாக அதிமுகவை சேர்ந்த 9 கவுன்சிலர்களின் வார்டுகளில் தான் அதிக அளவிலான பணிகள் நடைபெற்று வருகின்றன எனவும், இந்த நிலையில் நானும் துணைத் தலைவர் அருள் வடிவும் சேர்ந்து வருகின்ற ஜனவரி 26 அன்று குடியரசு தின விழா நடத்துவது குறித்து பேசுவதற்காக கமிஷனர் அறைக்கு சென்றதாகவும், அப்போது மேட்டுப்பாளையம் எம்எல்ஏ ஏ.கே. செல்வராஜ், நான் ஒரு எம்எல்ஏ, நான் இந்த அறைக்குள் இருக்கும்போது நீங்க எப்படி உள்ள வரலாம் என ஒருமையில் பேசிய ரகளையில் ஈடுபட்டதாக கூறியுள்ளார். நகராட்சி அலுவலகத்தில் திமுக மற்றும் அதிமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அங்கு பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.